ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் வாசித்த சங்கீதம் 72 14வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இது சாலமோனை பற்றிய சங்கீதம். ஆமென். சாலமோனை பற்றிய சங்கீதம். சாலமோன் எழுதினது அல்ல, சாலமோனை குறித்து வேறு யாரோ எழுதின ஒரு சங்கீதம். சாலமோனை பற்றிய சங்கீதம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, சாலமோன் ஒரே ஒரு காரியத்தை தான் ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆனா ஆண்டவர் செஞ்சாரு, அவன் கேட்காத எல்லாவற்றையும் தந்தார். என்ன தந்தாரு? பொன்னை கொடுத்தார், பொருளை கொடுத்தார், இடத்தை கொடுத்தார், அரசாட்சி செய்கிற பதவியை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். உலகத்திலே மேன்மையை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், சம்பத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அவன் கேட்காத எல்லாத்தையும் தந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாமே ஆரம்பத்திலே அவன் நல்லதா இருந்தான். ஹல்லேலூயா. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபை விசுவாசிகளுக்கு விதமா சொல்கிறார், ஆரம்பத்திலே ஆவியிலே ஆரம்பித்த நீ கடைசி நாட்களிலே சரீர பிரகாரமாய் போய் முடிக்க கூடாது, ஜடத்திலே போய் முடிக்க கூடாது. ஆவியிலே ஆரம்பித்த நீ ஆவியிலே உன்னுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும். ஆனா தாவீது என்னாச்சு? சாலமோன் என்னாச்சு? ஆவியிலே ஆரம்பிச்சான். இளம் பிராயத்திலே, சின்ன வயசுல ராஜாவானவன், சின்ன வயசுல அவனை ராஜாவாய் தேவன் அபிஷேகம் பண்ணினார். கிடைச்ச உடனே, ராஜ பதவி கிடைச்ச உடனே அவன் என்ன செஞ்சான்? கொழுத்த கஞ்சுகள், ஆடு மாடு எல்லாத்தையும் செஞ்சான். ஆண்டவருக்கு பலி செலுத்தி என்ன செஞ்சான்? பாடல் பாடுகிறவர்களை நியமித்தான், ஆராதிக்கிறவர்களை நியமித்தான், ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிறவர்களை நியமித்தான், ஆசாரியர்களை நியமித்தான். எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன செஞ்சாங்க? ஆண்டவருக்கு மனோகரமான ஆலயத்தை கட்டினான். பார்த்து பார்த்து டெக்கரேஷன் பண்ணி சூப்பரா கட்டின ஆலயத்தை. அந்த ஆலயத்திலே பாடல் பாடுகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறவர்கள், ஆசாரியர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தான். பலி செலுத்தினான். ஆண்டவர் அவனுடைய பலி செலுத்துகிற அந்த இளம் சின்ன வயசுலே அவன் ஆராதிக்கிற ஆராதனை, ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியம், ஆண்டவருக்கு பிரயாசப்படுகிற காரியத்தை எல்லாம் பார்த்து அவன் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், ஞானத்தை மட்டும்தான் கேட்டான். கேட்காது எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்தார். ஆனா கொஞ்ச நாள் போன உடனே அவனுடைய ஆசை, அவனுடைய இச்சை, அவனுடைய மோகம், அவனுடைய விருப்பம் என்னாச்சுங்க? கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி போனது. அந்நிய ஸ்திரீகள் மேல் அவனுடைய எண்ணம் போனது, அவனுடைய பார்வை போனது, அவனுடைய சிந்தை போனது, அவனுடைய நடக்கை போனது. எல்லாம் போச்சு. என்னாச்சுங்க? 2 பொண்டாட்டி கட்டினா, 3 பொண்டாட்டி கட்டினா, அப்படியே கட்டி 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 ஒரே ஒரு மனைவி. ஆனா நிறைய 1000 மறுமனையாட்டிகளை வைத்துக் கொண்டான். என்னாச்சு? ஒவ்வொரு மனைவி சொல்ற பேச்சை கேட்டு 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 ஒரு மனைவி சொல்லுவா, நீ என்னுடைய கலாச்சாரத்தின் பிரகாரம் தான் வரணும், நான் சேவிக்கிற தெய்வத்தை தான் சேவிக்கணும், அதுக்கு பூஜை செலுத்தணும், அதுக்கு நேர்த்திக்கடன் செய்யணும். இப்படி ஒவ்வொன்னா சொல்லி 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 ஒவ்வொருடைய பேச்சையும் ஒவ்வொருடைய வார்த்தைகளையும் கேட்டு கேட்டு அதன் பிரகாரம் நடந்து அதன் பிரகாரம் போய் என்னாச்சுங்க? கடைசியில மிகப்பெரிய வேதனைக்குள்ளானான், மிகப்பெரிய சாபத்துக்குள்ளானான், மிகப்பெரிய வருத்தத்துக்குள்ளானான், மிகப்பெரிய கஷ்டத்துக்குள்ளானான். மிகுந்த போராட்டம், மிகுந்த கஷ்டம், மிகுந்த சஞ்சலம், மிகுந்த தவிப்பு உண்டானது அவனுக்கு. ஹல்லேலூயா. அப்போ இவனுடைய கண்டிஷனை, இவனுடைய சூழ்நிலையை, இவனுடைய நிலைமையை நன்றாய் அறிந்த புரிந்து கொண்ட யாரோ ஒரு நபர் இந்த சங்கீதம் எழுதுகிறாங்க, அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுற விதங்கள் நிறைய இருக்குது. 7 விதங்களிலே ஆண்டவர் பேசுவார்.
ஒண்ணு வசனத்தின் மூலமா பேசுவார், 2 சொப்பனத்தின் மூலமா பேசுவார், 3 தரிசனத்தின் மூலமா பேசுவார், 4 தீர்க்க தரிசனம் மூலமாய் பேசுவார், 5 ஊழியக்காரர் மூலமாய் பேசுவார், 6 இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே பேசுவார், 7 தேவன் டைரக்டராகவே பேசுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்ப 7 ரீதியாக ஆண்டவர் பேசுவார், 7 விதமாய் நம்மோடு பேசுவார். எதுக்கு? நம்முடைய ஆத்துமாக்கள் நஷ்டப்பட்டு போகக்கூடாது, நம்முடைய ஆத்துமா ரட்சிப்பை நஷ்டப்பட்டு போகக்கூடாது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ கவனிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் சொல்லும் போதே கேட்டு அந்த இக்கட்டான சூழலிலிருந்து, ஆபத்திலிருந்து, குழியிலிருந்து நாம் மீண்டு வருவோம் என்று சொன்னால் அது நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறதுனாலதான், அன்பா இருக்கிறதுனாலதான், சிநேகமா இருக்கிறதுனாலதான் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளை கெட்டு போவது, இடறி போவது, நசிச்சு போவது விரும்ப மாட்டாங்க. யாராவது விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. அப்ப அது சொல்லும் போது என் தகப்பன் தானே என்று சொல்றாரு. என் தகப்பன் எனக்காய், என்னுடைய நன்மைக்காய், என்னுடைய ஆசீர்வாதத்துக்காய், என்னுடைய உயர்வுக்காய், என்னுடைய ஆசீர்வாத உயர்வுக்காகத்தான் சொல்றாரு. அது ஆண்டவர் சொல்லித்தான் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தாவீது எத்தனையோ தன்னுடைய மகன் சாலமோனுக்கு சொல்லி பார்த்தாச்சு, ஆசாரியர்கள் சொல்லி பார்த்தாங்க, தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லி பார்த்தாங்க. என்னாச்சுங்க? கேட்கல. கேட்காதனால அவ்வளவு சஞ்சலம், அவ்வளவு சாபம், அவ்வளவு இழப்புகள், அவ்வளவு தோல்விகள், அவ்வளவு நஷ்டங்கள், அவ்வளவு கஷ்டங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சார். இதெல்லாம் தேவையா? அவ்வளவு சொல்லியும் கீழ்ப்படியாதனால அவ்வளவு வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்முடைய தேவன் மேலாசம் சொல்லுது, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்குகிறவராயிருக்கிறார். எளியவனின் ஆத்துமாக்களை அவர் ரட்சிப்பார், அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. வேதத்துல பாருங்க, நிறைய பேருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? வாய்ப்பு கொடுத்தார், ஆனா அவங்க தப்புவிக்க முடியல. யூதாஸ் கொரியத்துக்கு ஆண்டவருக்கு வாய்ப்பு கொடுத்தார், பல முறை வாய்ப்பு கொடுத்தார், தப்புவிக்கப்படல. தன்னுடைய புத்தியை கடன் கொடுத்துட்டான், மீண்டு வர முடியல. பிசாசுடைய கைக்கூலியாய், பிசாசுடைய கஸ்டடிக்குள்ள மாறிட்டான். நிறைய முறை யூதாஸ் கொரியத்துக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். வஞ்சகம் சொன்னா அந்த வஞ்சகமான காரியம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள, மனசுக்குள்ள, இதயத்துக்குள்ள வர்றது தெரியாது. ஆமென். அல்லேலூயா. அந்த வஞ்சகம் என்பது நமக்குள் வருவது தெரியாது. ஆமென். அந்த வஞ்சகமான காரியம் நமக்குள் வருவது தெரியாது. அப்படியே நாசுக்கா வருவான். நம் குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை இல்லாமல் ஆக்க, தகர்த்து போட, வேதனை உண்டாக்க, அசிங்கம் உண்டாக்க என்ன செய்வான்? பிசாசான அப்படிதான் வருவான். அவனுக்கு இடம் கொடுத்தோம்னீங்க என்ன செய்யும்? ஒரு முறை ஆண்டவர் நம்மை காப்பாற்றினார், பல முறை ஆண்டவர் நம்மை கண்டித்துணர்த்தினார், பல முறை ஆண்டவர் நம்மோடு பேசினார், நம்மை தப்புவித்தார் என்று சொன்னால் அந்த இதுலயே நம்ம செய்யணும். அந்த பாதத்தை பிடித்துக் கொண்டு அவரை நாம் பின்பற்றி போயிட்டே இருக்கணும். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். இடையில நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம், இடம் கொடுத்தோம்னு சொன்னா
பிசாசு செஞ்சுவான். பலத்த கிரியைகளை அவன் கொண்டு வருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்க, அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் அவர் தப்புவிப்பார். பாருங்க, நிறைய நபர்களை ஆண்டவர் தப்புவித்தார். அப்போஸ்தலனாகிய பேதுருவை தப்புவிச்சார். பேதுருவை ஆண்டவர் தப்புவிச்சார். ஹல்லேலூயா. பேதுருவை என்ன செஞ்சார்? தப்புவிச்சார். பிசாசுடைய வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. வஞ்சகம் என்று சொன்னால் அவனுடைய சதி வேலை, அவனுடைய கஸ்டடிக்குள்ள ஒண்ணு எடுக்கிறது தான் வஞ்சகம். அதுக்கு என்ன செஞ்சோம்? இசைஞ்சு போக கூடாது. அதுக்கு ஆயுதமாக பல காரியங்களை பயன்படுத்துவான். ஆமென். சில வேளை நபர்களை பயன்படுத்துவான், சில வேளை ஆசைகளை பயன்படுத்துவான், இச்சைகளை பயன்படுத்துவான், மோகங்களை பயன்படுத்துவான், விருப்பங்களை பயன்படுத்துவான், பணத்தை பயன்படுத்துவான், பதவியை பயன்படுத்துவான். அப்படித்தான் இங்க சாலமோனை தகர்க்க அத்தனை காரியங்களை பயன்படுத்தினார். சிம்சோனை தகர்ப்பதற்கு ஒரு ஸ்திரியை பயன்படுத்தினார். சிம்சோனை வீழ்த்துவதற்கு ஒரே ஒரு ஸ்திரியை பயன்படுத்தினார். சாலமோனை வீழ்த்துவதற்கு நிறைய சகோதரிகளை பயன்படுத்தினார். யூதாசை தகர்த்து போடுவதற்கு பணத்தை பயன்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகான் என்பவனை தகர்த்து போடுவதற்கு பொருட்களை பயன்படுத்தினார். இப்ப பாருங்க, பிசாசு ஏதாவது ரீதியில் இப்படித்தான் பயன்படுத்தி நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை தகர்த்து போட என்ன செய்வான்? ஆத்தும ரட்சிப்பை, அபிஷேகத்தை, ஆண்டவர் கொடுத்த ஸ்தோத்திரம், மிகப்பெரிதான ரட்சிப்பை, மிகப்பெரிதான அபிஷேகத்தை, மிகப்பெரிதான அந்த ஆண்டவருடைய அதிகாரத்தை தகர்த்து போடவும் இல்லாமலாக்கவும் என்ன செய்வான்? வஞ்சகத்தையும் கொடுமையையும் அவன் கொண்டு வருவான். நீங்க அப்படிதான் உலக ரீதியாக கடைசி நாட்கள்ல பிசாசு கொண்டு வந்து தகர்த்து போட அவன் என்ன செய்யறான்? ஒவ்வொருவர் மேலையும் அவன் என்ன செய்யறான்? கண்ணமிட்டு வருகிறான். ஏசப்பா கிட்ட இன்னைக்கு நம்ம ஏசப்பா கிட்ட விட்டு கொடுத்தா பிசாசுடைய எல்லா வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசப்பா தற்கொலையான எண்ணத்தை கொண்டு வர மாட்டாரு. கெட்ட வார்த்தை பேச சொல்லி ஏசப்பா பேச சொல்ல கொண்டு வர மாட்டாரு. சண்டை போட சொல்லி கொண்டு வர மாட்டாரு. இதெல்லாம் யாருடைய? பிசாசினுடைய ப்ராடக்ட், பிசாசினுடைய வேலை, பிசாசினுடைய கிரியை. ஆமென். எதிர்த்து பேச சொல்லி ஏசப்பா சொல்ல மாட்டாரு. ஊழியக்காரனை, தகப்பனை எதிர்த்து பேச சொல்லி சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. கணவரை எதிர்த்து பேசு, கணவன்கிட்ட சண்டை போடு, மனைவி கிட்ட சண்டை போடு, எதிர்த்து பேசு, ஊழியக்காரரை எதிர்த்து பேசு, சண்டை போட அப்படி சொல்லி ஏசப்பா சொல்லுவாரா? அப்ப இதெல்லாம் மீறி செய்ய வைக்கிறதுனா அது பிசாசுடைய வஞ்சகம், பிசாசுடைய கொடுமை. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாமல் ஆக்க, நீ நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. நீ ஆராதிக்கிறது, நீ ஜெபிக்கிறது, நீ நல்ல நிலையில போய் முன்னேற கூடாது என்பதற்காகவே இந்த வஞ்சகத்தையும் கொடுமையையும் குடும்பத்துக்கு நேராக, உன்னுடைய சரீரத்துக்கு நேராக, ஆவிக்கு நேராக, ஆத்மாவுக்கு நேராக அவன் கொண்டு வருகிறான். இன்னைக்கு அதை இடம் கொடுக்காம, ஆவியானவரை எனக்குள் வாரும், இந்த வஞ்சகத்திற்கு, இந்த கொடுமைக்கு என்னை தப்பையும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கும் போது, அல்லேலூயா, பாருங்க, இப்படித்தான் 3-4 முறை தாவீதை தகர்க்க வஞ்சகமும் கொடுமையும் தாவீதுக்கு நேராய் வந்தது. ஆனா அந்த வேளையில தாவீது சுதாரித்துக் கொண்டான். அல்லேலூயா. காரணம் என்ன? அவன் ஜெபிக்கிறவனாயிருந்தான், ஆராதிக்கிறவனாயிருந்தான், ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாயிருந்தான். நாத்தான்வேல் என்கிற தீர்க்கதரிசி அவன் செஞ்ச தவறை சுட்டி காண்பிக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு அந்த பாதத்தில் நெடும்பாடு விழுந்து, முகங்குப்புற விழுந்து, மனங்க சொந்த அழுது, ஆண்டவரே, நான் செய்தது பாவம், நான் உமக்கு விரோதமாய், ராஜ்யத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என்னை மன்னியும்
முதலாவது என்ன செஞ்சான்? செஞ்சதை ஒத்துக்கொண்டான். இரண்டாவது மனங்க சொல்லி அழுதான். மூணாவது அவனுடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டான். நாலாவது அவன் செஞ்ச காரியத்தை, அவன் செய்கிற பழக்கத்தை விட்டு விட்டான். ஆமென். அவன் விட்டு விட்டான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் காரியங்களை சரி செய்த போது தாவீதை வர வர ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். இரண்டாவது அவன் என்ன செஞ்சான்? மனம் திரும்பினான், கீழ்ப்படிந்தான், ஒத்துக்கொண்டான், விட்டு கொடுத்தான், மனங்க சார்ந்து அழுதான், செஞ்ச தவறை ஒத்துக்கொண்டான். இந்த பழக்கம் எல்லாம் இருந்ததுனால அவனுடைய சமூகத்திலே ஒப்புரவாகி அவன் செஞ்சான்? மறுபடியும் ஆராதிக்க தொடங்கினான், ஜெபிக்க தொடங்கினான், உபவாசிக்க தொடங்கினான், வேண்டிக் கொள்ள தொடங்கினான். ஆண்டவர் அவனை தன்னுடைய இறுதிக்கு ஏற்றவனாக மாற்றி தேசத்திலே அறியப்படுகிற ஒரு ராஜாவாய் அவனுடைய ஆத்துமாவை ஆண்டவன் செஞ்சாரு, பிசாசனுடைய வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேதுரு அதே மாதிரிதான் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தினான். அதனால அவனுடைய ஆத்துமாவை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிக்க இயேசு கிறிஸ்து உதவியாயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவையே வஞ்சகமாய் கொடுமையாய் பிசாசானவன் சோதிக்க வந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் எடுத்தாரு? இயேசுவின் வார்த்தையினாலே, வசனத்தினாலே பிசாசை ஜெயித்தார். பிசாசு சோதர அப்போஸ்தலன் பவுல் அதே மாதிரிதான் வஞ்சகமாய் ஒரு இடத்துல வந்து ஊழித்து போறாரு. ஒரு சூனியம் செய்கிற ஒரு சூனியக்காரி அப்போஸ்தலன் பவுலை புகழ்ந்து பேசுறாரு. அந்த ஸ்திரீ பவுலை புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா ஆவிலே அனலைஸ் பண்ண அப்போஸ்தலன் பவுல் அந்த பிசாசுடைய வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தன்னுடைய ஆத்துமாவை தப்புவித்தார். இன்னைக்கு அப்படித்தான் பிசாசு எந்த ரூபத்துல, எந்த ரீதியில, எந்த விதத்துல வர்றான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கும் போது இன்னைக்கு நம்ம அர்ப்பணிச்சு கொடுத்தோம்னா ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாக்களை, அந்த ஆத்தும ரட்சிப்பை பிசாசுடைய வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சாலமோனுக்கு நிறைய தருணம் கொடுக்கப்பட்டது, சிம்சோனுக்கு நிறைய தருணம் கொடுக்கப்பட்டது, யூதாஸ் காரியத்துக்கு நிறைய தருணம் கொடுக்கப்பட்டது. ஆனா அதை அவங்க பயன்படுத்தல. ஆனா இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார், தாவீது பயன்படுத்தினார், அப்போஸ்தலன் பேதுரு பயன்படுத்தினார், அப்போஸ்தலன் பவுல் பயன்படுத்தினார். இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் சொப்பன ரீதியாக, கர்த்தருடைய வார்த்தை ரீதியாக, ஊழியக்கார ரீதியாக, வசன ரீதியாக ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார். உன்னுடைய ஆத்ம ரட்சிப்பை நீ இழந்து போகாது. முடிவு வரியந்த நிலைநிற்கப்படுவனே ரட்சிக்கப்படுவான். உன்னுடைய ஆத்ம ரட்சிப்பை நீ இழந்து போகாத. பிசாசுடைய வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிக்க வல்லவராகிய அவரிடத்தில் உன் ஆத்மாக்களை விட்டுக்கொடு. கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கர்த்தர் வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பார்.